ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம நவம்பர் மாத பொது பலன்கள் திருக்கணித முறைப்படி பார்ப்போம். இப்ப சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா மீனத்துல. சனி பகவான் மீனத்துல புரட்டாதி நாலாம் பாகத்துல, அதாவது வக்ர நிலையில இருக்கிறாரு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் குரு குரு உச்சமா இருக்கிறாரு கடகத்துல. குரு உச்சமடைகிறாரு, உச்சமா இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு கேதுக்கள், ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி சூரியன் 15 நாள் துலாம்லையும், மீதி 15 நாள் விருச்சக ராசியில குருவோட பார்வையிலும் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் 30 நாளும் விருச்சகத்துல தான் இருப்பாரு, விருச்சக வீட்டுல இருப்பாரு. அதே மாதிரி சுக்கிரன் மாதத்துல முதல் 2 நாள் மட்டும் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 24 நாள் தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில 24 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 4 நாள் விருச்சகத்துல இருப்பாரு. புதன் 24 நாள் பிற்பகுதி 24 நாள் புதன் விருச்சகத்திலையும், ஒரு 6 நாள் ஆரம்பத்துல ஒரு 6 நாள் மட்டும் வக்ர நிலையில துலாம் வீட்டுல இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்தோட கிரக பலன்கள் கோச்சார ரீதியா. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான துல்லியமான பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியோட ராசி நாயகன் சனி இப்ப 3ஆம் இடத்துல 3, 6, 8, 12 எல்லாம் மறைவு. 3ஆம் இடங்கிறது லேசான மறைவுன்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்துல மறைஞ்சு குருவோட வீட்டுல இருந்து குரு பார்வையில இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதமான அமைப்புகளா இருக்கும். இதனால உங்க ராசியவே குரு பார்க்கிறார். அதுதான் இன்னொரு தனி சிறப்பு. மகர ராசிய உச்ச குருவாகி 7ஆம் பார்வையா 5, 9ஆம் பார்வை இருந்தாலும் அந்த 7ஆம் பார்வைக்கு தனி சிறப்பு. நேரா ஒரு மனுஷன் சைட்ல பாக்குறதுக்கும் நேரா பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நேரா உங்க ராசியை 7ஆம் பார்வையா நேரா உங்க ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்கும். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு அந்த விஷயங்கள் பிடிக்கும். அதெல்லாம் அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. இதனால உங்களுக்கு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே சமூகத்துல இருந்ததை விட ஒரு படி மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு குறைதான். குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துங்க. ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். வார்த்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. நல்ல வேலையா குரு வீட்டுல குருவோட பார்வையில இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடம், உங்க 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பாரு. சுக்கிரன் பார்க்கறதுனால 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்களா இருந்தா கல்வியில ஒரு படி மேல உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். தாய் வழி உறவுகளால, தாய் மாமன்களால அனுகூலங்கள், ஆதாயங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. தாய் வழி சொத்து ஏதாவது வரணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல, ஏன்னா ரொம்ப நாளா இருக்குது, அமைப்பு இருக்குது, ஆனா ரொம்ப நாளா வரவே இல்லையே, அந்த பேச்சு எடுக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த அமைப்புகள்லாம் அந்த பேச்சு வார்த்தைகள் நடந்து அது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா வருங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் தான் வீடு வாகனம்லாம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமானது, கையில காசு வச்சுட்டு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த வீடு வாங்கலாம், அந்த வாகனம் வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அந்த வீடு வாகன யோகம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையா அமையக்கூடிய சூழல்கள் உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை செவ்வாய் தான் பாக்குறாரு. மங்கள யோகத்தோட கூடிய செவ்வாய், அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு கௌரவம், குழந்தைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்க குழந்தைகளை புரிஞ்சுப்பீங்க. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய இடம்னு சொல்லுவோம் 5ஆம் இடத்தை. அதுவும் நல்லா தான் இருக்குது, பெருசா பாதிப்புகள் இருக்காது.
அதே மாதிரி உங்க 6ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால கடன்கள்லாம் வந்து தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நோய்கள் சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தா அதெல்லாம் வந்து தீரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கணவன் மனைவி ஸ்தானம் சொல்லுவோம், கலத்திர ஸ்தானம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி நண்பர்களுடனே பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இருந்து வந்ததெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உங்க 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குது. சிறு சிறு தடைகள் தாமதங்களை கொடுக்கத்தான் செய்வாரு. ஆனா பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. 2 நாள் தான் இந்த மாசம் சுக்கிரன் அங்க இருப்பார் 9ஆம் இடத்துக்கு. ஆனா சனி பார்வை இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமைகள்லாம், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது. அப்பா வழி உறவுகளால கொஞ்சம் மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் பார்த்து கவனமா கையாள்றது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உங்க நட்பு கிரகம் சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், ஜீவன முன்னேற்றம். இன்னொன்னு தான தர்மங்கள் செய்யக்கூடிய இடம். ஏன்னா கர்மத்தை கழிக்கணும்னா தான தர்மங்கள் செய்யணும் இல்லையா? தான தர்மத்தை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. லாபஸ்தானம்னு சொல்லுவோம். லாபஸ்தானம் இளைய சகோதரன், லாபஸ்தானம் மூத்த சகோதரன் சொல்லுவோம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். என்ன அப்படின்னா மூத்த சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லா இருக்கும். இளையதாரம்னு சொல்லுவோம். 2வது திருமணத்திற்காக வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி அண்ணன் அக்கால்களோட உதவிகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். லாபங்கள்லாம் நல்லா வந்து தொழில்கள் நல்லா போகி லாபங்கள், தொழில்கள் நல்லா மேன்மை அடைஞ்சு லாபங்கள்லாம் வந்து பெருகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். குரு பகவான் 5ஆம் பார்வையா உங்க லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த அமைப்புகள் லாபங்கள்லாம் பெருகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். 10ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா சனி உங்க 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அதாவது விரயங்களை தடுப்பாரு. செலவு செய்ய முடியாம அது வாங்கலாம் இதை வாங்கலாம்னா வாங்க முடியாத தன்மைகளை சனி பகவான் வந்து அந்த விரயங்களை தடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் பண்ணுவாரு. சரியா? அதே மாதிரி நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் அடிப்படையில தசாபுக்தியை வச்சுதான் வந்து மீதி 75-80% வந்து தசாபுக்தி அடிப்படையில தான் சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.